கிருஷ்ணாபுரம் கிராமத்துல சூரியன் நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் காத்துக்கு மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் காஞ்சு போய் உதிர்ந்து போச்சு. பறவைங்க கூட குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தரையில விழுந்து உசுர விட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆடு மாடெல்லாம் சாப்பிட புல்லு கூட இல்லாம எலும்பு கூட மாறிடுச்சு. பொழப்பு எதுவும் இல்லாததுனால நிறைய பேர் ஊரை மாத்திக்கிட்டே போயிட்டாங்க. பல வருஷமா அந்த ஊர்ல மழையே பெய்யல. ஊர்ல இருக்கிற குளம் குட்டை எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போச்சு. அந்த காஞ்சு போன ஆத்துல அங்கங்க செத்து போன மீனோட எலும்புங்க மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆத்தையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த மீனவனான மாணிக்கத்தோட பொழப்பம் கூட அதே மாதிரிதான் மாறிடுச்சு. 2 நாளா அந்த வீட்டுல சாப்பிட சாப்பாடும் இல்ல, தாகம்னால கூட குடிக்கிறதுக்கு ஒரு முடுக்கு தண்ணி கூட இல்ல. மாணிக்கம் அந்த ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு அவனுடைய பழைய வலைய பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அம்மா கங்கை அம்மா, எங்கம்மா போன? உன்னால தானமா என் வம்சமே வாழ்ந்திருக்கு. ஆனா இப்போ துளி தண்ணி கூட இல்லாம மிச்சம் இல்லாம எடுத்துக்கிட்டு போயிட்டியே. என் வலை காஞ்சி போன மாதிரி நானும் காஞ்சி போயிருக்கேன். நான் சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு வயிறு வலிக்குது, வயிறெல்லாம் எரியுது. ஆம்பளை எனக்கே இப்படி இருக்கே. வீட்டில் என் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவா. ஒரு ஆம்பளையா இருந்து அந்த குடும்பத்தை என்னால் எடுத்து நடத்த முடியல. என் பொண்டாட்டிக்கு ஒரு வேளை கஞ்சியை கூட என்னால் ஊற்ற முடியலையேம்மா. என்னை இந்த நிலைமைக்கு எதுக்காக ஆளாக்கன? யாருக்கிட்டையாவது பிச்சை கேட்கலான்னு பார்த்தா ஊரே இந்த நிலைமையில தான் இருக்கு. இதில் நான் யாருக்கிட்ட கேட்பேன்? யாரு தான் எனக்கு உதவி செய்ய வருவாங்க? இந்த வறட்சி என்ன மண்ணோட மண்ணாக்கிடும் போலையேம்மா அப்படின்னு மாணிக்கம் அழுதுகிட்டு இருக்கும்போது ரொம்பவும் சோர்வா மெதுவா கௌரி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த வெயிலுக்கு அவ காலெல்லாம் சூடா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வேர்வை நெத்தியில இருந்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அவ மயக்க போட்டு கீழே விழ போகும்போது, ஏங்க, உங்க அழுக எதுக்குமே தீர்வாகாது. ஏற்கனவே வறட்சியால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல உங்க கண்ணில் கண்ணீர் பார்த்தா என் நிலைமை என்ன ஆகுறது? என்ன மன்னிச்சிடு கௌரி. இந்த குளம் காஞ்சி போயிருக்கிற மாதிரி தான் என்னுடைய மனசும் இப்போ ஈரம் இல்லாம காஞ்சி போச்சு. உன்னை மகாராணியா பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இப்போ ஒருவேளை கஞ்சியை கூட என்னால ஊத்த முடியல. அதை நினைச்சு நான் வருத்தப்பட மாட்டேனா? ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? இப்படி பசியால கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊரோட ஜமீன்தார் பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போனீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் நீங்க கெஞ்சி கேட்டீங்கன்னா அவரு ஒரு சேர அரிசியாவது கொடுப்பாரு இல்லையா? அவர்கிட்ட நிறைய அரிசி இருக்கா. அவரு நம்ம ஊர்லயே பணக்காரரு. அவரு மனசு வச்சு நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவன் ரொம்ப மோசமானவன் கௌரி. யாருக்கு என்ன ஆனாலும் அவன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனாலும் உன்னோட பசியை தீர்க்கறதுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அப்படி மாணிக்கம் ரொம்பவும் கவலையோடவே ஜமீன்தார் வீட்டுக்கு நடந்து போனான். அவன் மனசுல ஜமீன்தாரை நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. மெதுவா அவன் ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள போனப்போ அங்க இருந்த காட்சியை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஜமீன்தார் பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு முன்னாடி பெரிய தட்டுல சுட சுட சாப்பாடும் கூடவே கறி குழம்பும் இருந்துச்சு. அத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் கறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற வளர்ப்பு நாய்க்கு எலும்பு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த சாப்பாடு மனத்துக்கு பாவம் மாணிக்கத்துக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. அந்த நாய்க்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். ஐயா கும்பிடுறாங்க ஐயா. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. சாப்பிட்டும் 3 நாள் ஆச்சு. நான் கூட எப்படியாவது பசியை தாங்கிப்பேன். ஆனா என் பொண்டாட்டியால பசி தாங்க முடியாதுங்க ஐயா. தயவு செஞ்சு ஒரே ஒரு படி அரிசியை கடனா கொடுத்தீங்கன்னா, மழை வந்து ஆத்துல தண்ணி நிறைஞ்ச உடனே மீன் பிடிச்சி அந்த கடனை நான் தீர்த்துடுவாங்க ஐயா. தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. அதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. ஜமீன்தாருக்கு ஏழைங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு உதவி செஞ்சா சொத்து எங்க கரைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அது. ஏண்டா மாணிக்கம், நான் என்ன இங்க தர்ம சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அரிசியை கொடுக்கறதுக்கு நானே உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை தூக்கி உங்களுக்கு இலவசமாகவும் தரமாட்டேன், கடனாகவும் தரமாட்டேன். கடனா கொடுத்தா உன்னால திரும்ப கொடுக்க முடியுமாடா? அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா தான் இருக்கேன். என் ரத்தத்தை சிந்தியாவது நான் அந்த வேலையை செய்வேங்க ஐயா. என் வீட்டுக்கு இப்ப வேலைக்காரங்க தேவையில்லை.
நீ மீன் பிடிக்கிறவன் தானே? தரையில வலைய வீசி என்ன பண்ண போற? போய் ஆகாயத்துல வலைய வீசு. ஆகாயத்துல மழை கொட்டுற மாதிரி மீன் கொட்டும், அதை பிடிச்சி சாப்பிடு. என்ன தொந்தரவு பண்ணாத, இடத்த காலி பண்ணு. டேய், இவன் நாத்தத்தை என்னால தாங்க முடியல. முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிவிடு. என்னடா ஐயா சொன்னது கேட்கல? போ போ, ஐயா சொன்ன மாதிரி போய் ஆகாயத்துல வலைய வீசு. மல்லையாவுக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா இருந்துச்சு. மனசாட்சி இல்லாம ஜமீன்தார் சொன்ன வார்த்தைங்க அவன் மனசை நொறுக்கி போட்டுருச்சு. அந்த நாய்க்கு கூட எலும்பு போடுறவன் மனுஷனுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தத்தோடவே அவன் ஜமீன்தார் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். கவலையா மாணிக்கம் ஜமீன்தார் விட்டு வெளியில வரும்போது எதிர்க்க அவனுடைய நண்பனான ரங்கையாவை பார்த்தான். ரங்கையா கிட்டத்தட்ட எலும்பு கூடு மாதிரி மாறி இருந்தான். என்னடா மாணிக்கம், ஜமீன்தார் வீட்டுக்கா போயிட்டு வர? அவர் எதனா கொடுத்தாராடா? அவனா கொடுப்பான். அந்த நாய்க்கு கூட அவன் சாப்பிட்ட எலும்பு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான்டா. ஆனா நமக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட தர மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லை, நம்மள அவமானப்படுத்தி அனுப்புறான்டா. அவன்லாம் நல்லா இருப்பானா? நான் என்னை பத்தி கூட யோசிக்கலடா. என் பொண்டாட்டி தான் பாவம், அவ பசி தாங்க மாட்டா. என் பொண்டாட்டிக்கு கஞ்சி கூட ஊற்ற முடியாம நான்லாம் ஏன் தான் உயிரோடு இருக்கணும்? அப்படி சொல்லாதடா. பசி கொடுமை அனுபவிக்கிற நம்ம பொண்டாட்டிங்க நாம உயிரை விட்டுட்டோம்னா அடுத்து என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாரு. என் பொண்டாட்டி சீதாவோட நிலைமையும் அதுதான். ஆனாலும் நான் தைரியமா தானே இருக்கேன். வா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கும் கடவுள் வழிய காட்டுவான் அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்கவுங்க குடிசைக்கு போயிட்டாங்க. மாணிக்கம் வீட்டுக்கு வரும்போது பாவம் கௌரி திண்ணையில உயிரில்லாத பொண மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தா. அவ காலடியில வந்து மாணிக்கம் உட்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். என்ன நம்பி வந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த ஊர்ல ஒரு அதிசயம் நடந்துச்சு. திடீர்னு வெளியில வானிலை மாற ஆரம்பிச்சது. மேகங்கள் எல்லாம் கருப்பாகி சில்லுன்னு காத்தோட, அதுவும் சாதாரண காத்துல புயல் காத்தோட பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. வானத்துல இடி மின்னல் சத்தம். ஆனா அது சாதாரண மழை மாதிரி தெரியல. கடலுக்குள்ள இருந்து சூறாவளி காத்து உருவாகி அந்த கடல்ல இருக்கிற மீனுங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே அந்த ஊருக்கு வந்து மழையோட உருவத்துல அந்த மீனை கொட்ட ஆரம்பிச்சுது. மாணிக்கத்தோட வீட்டு வாசல்லையும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை துளியோடவே ஏதோ கனமான பொருட்கள் விழுற சத்தமும் அவன் காதுல விழுந்துச்சு. மாணிக்கம் என்ன சத்தம் இதுன்னு வெளியில வந்து பார்த்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து மழை தண்ணி மட்டும் கீழே விழல, அதோட சேர்ந்து பெரிய பெரிய மீனுகளும் அவன் வீட்டு வாசல்ல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிற அந்த மீனுங்க எல்லாமே வெள்ளி மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மாணிக்கத்தால அத நம்பவே முடியல. கௌரி, கௌரி, கொஞ்சம் வெளியில வா. வந்து இங்க பாருமா. கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. வந்து பாரு. பாவம் கௌரி மெதுவா எழுந்துருச்சு. செவுரு பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தப்போ ஆகாயத்துல இருந்து மீனுங்க இன்னும் கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அத பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. என்னங்க இது? அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்ததுனால ஆகாயத்துல இருந்து மீன் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கானா? என்னால இத நம்பவே முடியலங்க. கௌரி, இது உண்மைதான். இன்னைக்கு காலையில அந்த ஜமீன்தாரு என்ன அவமானப்படுத்தனா. முடிஞ்சா ஆகாயத்துல வலைய வீசி மீன் பிடின்னு சொன்னானே, அது அந்த கடவுளோட காதுல விழுந்துடுச்சு போல. அதனாலதான் அந்த கடவுளே ஆகாயத்துல இருந்து மீனை கொட்டிக்கிட்டு இருக்கான். போய் கூடைய கொண்டு வா. எல்லா மீனையும் எடுத்து கூடையில போடு. இனிமே நமக்கு பசி கொடுமை கிடையாது. கௌரி உள்ள போய் கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா. ஆகாயத்துல இருந்து விழற மீனுங்களை எல்லாத்தையுமே கூடையில, வலையில, பக்கெட்டுல எல்லாத்துலயுமே அவங்க போட்டு வச்சுக்கிட்டாங்க. கௌரி முந்தானிய விரிச்ச அந்த மீனுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவங்க முகத்துல இருந்த பசி கஷ்டம் சந்தோஷமா மாறுச்சு. மழையும் நின்னுச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் வந்தான். ரொம்ப நாளா பட்னியா இருக்கிற அந்த குடும்பத்துல இன்னைக்குதான் அடுப்பு எரிச்சுது. கௌரி காலையிலேயே அந்த மீனை கழுவி குழம்பு வச்சா. அந்த குழம்பு வாசம் அவங்க குடிசையை தாண்டி வெளியில வந்துச்சு. மாணிக்கத்துக்கு அப்பதான் அவனுடைய நண்பர் ரங்கையோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் ஒரு கூட மீனையும் சமைச்ச அந்த மீன் குழம்பையும் எடுத்துக்கிட்டு நண்பர் ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். ரங்கையாவும் சீதாவும் சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, எழுந்திரிடா. நேத்து ராத்திரி கடவுளால ஒரு அதிசயம் நடந்திருக்கு. மீன் மழை பொழிஞ்சதுடா. இந்த கூட நிறைய மீன் இருக்கு. பாத்திரத்துல மீன் குழம்பு இருக்கு. 2 பேரும் சாப்பிடுங்க.
மாணிக்கம், நீ செய்யற இந்த உதவிய இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன்டா. பசி பட்டினியோட இருக்கிற எனக்கு நீ இப்போ கடவுள் மாதிரி தெரியுற. மாணிக்கம் அதோட நிப்பாட்டல. ஊர்ல இருக்கிற அவன மாதிரி கஷ்டப்படுற ஏழைங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு கிடைச்ச மீனையும் அந்த மீன் குழம்பையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தான். இப்ப அங்க சூழ்நிலை மாறுச்சு. விறகடுப்புல எல்லாருமே பானைய வச்சு மீன் குழம்ப சமைச்சு வயிறார சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மீன் குழம்பு மனுஷங்க பசிய மட்டும் ஆத்தல, அங்க இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளோட பசிய கூட ஆத்துச்சு. இன்னொரு பக்கம் நேத்து வந்த பயங்கரமான புயல் காத்து மழைக்கு ஜமீன்தாருடைய கொடோன்குள்ள தண்ணி புகுந்து அங்க அவரு சேர்த்து வச்சிருந்த அரிசி மூட்டை எல்லாமே தண்ணியில நனைஞ்சு அரிசி எல்லாம் வீணா போச்சு. அவ்வளவு மூட்டை அரிசி எடுத்து வச்சு என்ன புண்ணியம், எல்லாம் நனைஞ்சி நாத்தம் அடிச்சு சமைக்க முடியாத நிலைமையில தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் வீட்டிலேயே சாப்பிடுறதுக்கு அரிசியே இல்ல. அப்ப சூரி வேக வேகமா ஓடி வந்தான். ஐயா, அநியாயம் நடந்திருக்கு. கோடோனுக்குள்ள தண்ணி புகுந்து அரிசி பருப்பெல்லாம் நனைஞ்சு வீணா போச்சுங்க ஐயா. நேத்து ஊர்ல மீன் மழை பொழிஞ்சிருக்கு. அந்த மாணிக்கம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் மீனை கொடுக்கறான். எல்லாரும் மீனை சமைச்சு சாப்பிடுறாங்க. பூபதியால பசிய தாங்கிக்கவே முடியல. ஒருவேளைக்கே அவனால பசிய தாங்கிக்க முடியலையே. பாவம், எல்லாரும் இத்தனை நாள பசியால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மாணிக்கத்தை பாக்குறதுக்காக வந்தான். மாணிக்கம், என்னை மன்னிச்சிடு. உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல. நாய்க்கு கூட சாப்பிட எலும்ப போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கைப்பிடி அளவுக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. ஆகாயத்துல வலைய வீசி மீன் பிடின்னு சொன்னேன். ஆனா அந்த கடவுளே ஆகாயத்துல இருந்து உனக்கு மீனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னோட குடும்பம் பசியில தவிக்குது. தயவு பண்ணி எங்களுக்கும் சாப்பிட எதனா கொடுக்கறியா? அப்படின்னு பூபதி வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது மாணிக்கத்துக்கு அவன் மேல கோவம் எதுவுமே இருக்கல. ஐயா, பசி அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க ஐயா. அப்படி இருக்கும்போது உங்களை பட்டினியா இருங்கன்னு விட்டுடுவேனா? இந்தாங்க ஐயா, என்கிட்ட இருக்கிற மீனை எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா ஒன்று, தயவு செஞ்சு ஏழைங்களை மட்டமா நினைக்காதீங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அப்பதான் அந்த கடவுளே உங்க கூட எப்பவும் இருப்பான். அப்படின்னு மாணிக்கம் சொன்னதை கேட்டு பூபதிக்கு அறிவு வந்துச்சு. அவன் கையெடுத்து கும்பிட்டு, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவியே செய்யறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு மாணிக்கம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். மாணிக்கம் கௌரியோட பசி மட்டும் தீரல, அவனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட பசியும் தீர்ந்துச்சு. ஒருத்தன் பட்னியா இருக்கும்போது நாம வயிறார சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது சிரிக்கவே சிரிக்காது. நாம வயிறார சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாட்டுல இருந்து பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுத்தா போதும், அந்த புண்ணியமே நம்ம வயித்தை நிரப்பிடும். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் ரங்கையா காந்தம்மா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராமு அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ள. ரங்கையா காந்தம்மா 2 பேருக்கும் முதல்ல இருந்து பணத்தாசை ரொம்ப அதிகம். அவங்க 2 பேருமே ராமுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நிறைய வரதட்சணை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட்டணத்துல இருக்கிற ஒரு ஜமீன்தாரோட பொண்ணான சீதாவுக்கும் ராமுவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்தப்போ சீதாவோட அப்பா 100 பவுன் தங்க நகையும் 10,000 வெள்ளி காசையும் கொடுத்தாரு. அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பார்த்து ரங்கையா காந்தம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்யாணமான முதல் நாள் சீதா அந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச நாள். புருஷ பொண்டாட்டி 2 பேருமே அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு மருமக கொண்டு வந்த 10,000 வெள்ளி காசையும் 100 பவுன் தங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா காந்தம்மா, நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு? 10,000 வெள்ளி காசுங்க. என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து சேர்த்து வச்சிருந்தா கூட இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்காது. இதோட ஜொலி ஜொலிப்புல என் வயசே குறையுது. ஆமாங்க, இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் பாக்குறதுக்கு என் 2 கண்ணு போதல. என் புள்ள ராமு இருக்கானே, அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா என் மனசுக்குள்ள ஒரே ஒரு பயம்தான் இருக்கு. பயமா? எதுக்காக பயப்படுற? இவ்வளோ பணம் நம்ம கிட்ட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? பணம் இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த பணத்தை கொண்டு வந்தது யாரு? நம்ம மருமக பொண்ணு சீதா. பட்டணத்து பொண்ணுங்களுக்கு திமிரு அதிகமா இருக்கும். தொட்டது 90க்கும் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை அந்த மகாராணிக்கு நம்ம வீட்டுல ஏதாவது பிடிக்காம கோவப்பட்டு அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டானா, போகும்போது கையோட அவ கொண்டு வந்த இந்த வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாள்ல. அது மட்டும்தான் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா காந்தம்மா, நீ சொல்றது உண்மைதான்.
நம்ம மருமக இந்த வீட்டை விட்டு எப்பவும் போகக்கூடாதுன்னா அவளை நம்ம பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும். அவளுக்கு எல்லா சேவையும் நாம தான் செய்யணும். அவகிட்ட எந்த வேலையும் கொடுத்துடாத. நாம 2 பேருமே எல்லா வேலையும் செஞ்சிடுவோம். வயசான காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த சொத்துக்காக இத கூட செய்யலனா எப்படி? அன்னையில இருந்து ரங்கையா காந்தம்மா கிட்ட நிறைய மாற்றங்களும் வந்துச்சு. மருமக சீதா மேல பாசத்துல இல்ல, அவ கொண்டு வந்த பணம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில சீதா எழுந்திருச்சு வாசல் பெருக்கலான்னு தொடப்பத்தை கையில எடுத்தப்போ அத பார்த்து காந்தம்மா வேகமா சீதா பக்கத்துல ஓடி வந்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! என்னம்மா, உன் கையில இந்த தொடப்பம் இருக்கலாமா? வாசல் பெருக்க வீட்டை சுத்தம் செய்யதா நான் இருக்கேன்ல, அந்த தொடப்பத்தை கூட நான் பெருக்கிக்கிறேன். நீ அந்த வேப்ப மரத்தோட நிழல்ல ஒரு கயித்து கட்டில போட்டு போய் உக்காந்துக்கோமா. என்னங்கத்த நீங்க காலையில எழுந்திருச்சு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது மருமகளை என்னுடைய கடமை. வயசான உங்களை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையையும் நான் தானே செய்யணும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நான் உன்னை பார்த்துக்க நினைக்கிறேன். போமா, போய் உக்காந்துக்கோமா. சீதாவுக்கு ஒன்னும் புரியாம அவ வேப்ப மரத்தோட நிழல்ல போட்டிருந்த கைத்து கட்டில போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காந்தம்மா ஒரு விசிறி எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு காத்து விசிறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல வீட்டு வாசல்ல ரங்கையா ஒரு பாய போட்டு காய்கறி எல்லாத்தையுமே கட்டையில வச்சு நறுக்கிக்கிட்டு இருந்தாரு. புருஷன் ராமு பக்கத்திலே ஒரு அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவளை சுத்தி நடக்கிற எல்லாமே சீதாவுக்கு ஏதோ வித்தியாசமா தான் இருந்துச்சு. அப்பதான் மாமனார் மாமியார் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தது அவ காதுல விழுந்துச்சு. காந்தம்மா, வயசானாலும் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குதில்ல. தோட்டத்துல போய் காய்கறி பறிச்சு அதை நான் இப்ப வெட்டிக்கிட்டு இருக்கேன். என் கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? என் பிள்ளைய பாரு, சமையல் கட்டில சமைச்சுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பமானமே போயிடும். மானம் போனா போகுது, பணம் போனா திரும்ப வராதுங்க. நம்ம மருமக பட்டணத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதே 10,000 வெள்ளி காசையும் தங்கத்தையும் கொண்டு வந்த பொண்ணு. அந்த அம்மா கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த தங்கமும் வெள்ளியும் அவ கூடவே போயிடும். அந்த தங்கத்துக்காக இந்த சேவையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வாயை மூடிக்கிட்டு காய்கறி நறுக்குங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சீதாவுக்கு மனசு சுக்குநூறா நொறுங்கி போச்சு. மாமனாரும் மாமியாரும் அவன் மேல பாசத்தை காட்டல, அவகிட்ட இருக்கிற பணமும் நகையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாசத்தை காட்டுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவளை விட அவகிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் அவங்க மதிப்பு கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இவங்களுக்கு எப்படியாவது பாடத்தை கத்து கொடுக்கணும், உண்மையான பாசம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சீதா முடிவெடுத்தா. அன்னைக்கு ராத்திரி நேரம் மாமனார் மாமியார் 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சீதா அவளுடைய புருஷனான ராமுவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. என்ன சீதா, நடுராத்திரியில என்ன எழுப்பி இருக்க? எதுனா வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்தேன். உங்க அப்பா அம்மா 2 பேரும் என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக தான் என் மேல பாசம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி வயசான காலத்திலயும் எனக்காக விழுந்து விழுந்து சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. இந்த நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியாதுங்க. எனக்கு தெரியும் சீதா, அப்பா அம்மா 2 பேருக்குமே பணத்தாசை அதிகம். நீ கஷ்டப்பட்டுட்டா நீ கொண்டு வந்த எல்லாமே போயிடும் அப்படிங்கிற பயத்துல தான் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நாம இப்பவே அந்த வெள்ளி காசு இருக்கிற பெட்டியோட பூட்டை உடைச்சு அந்த வெள்ளி காசு எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கட்டி நம்ம அரிசி கோதாம இருக்குல்ல அதுல போட்டு நம்ம ஒளிச்சு வச்சிடலாம். திருடங்க யாரும் பெட்டியை ஒழிச்சு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாமாவுக்கும் அத்தைக்கே சொல்லலாம். இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க என்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சாகணும். ராமு தான் அப்பா அம்மாவோட பணப்பேராசை போகணும் அப்படின்னா இது சரியான வழின்னு சொல்லி அவனும் சரின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் சத்தமே போடாம அமைதியா வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க பெட்டியை ஒழிச்சு அதுக்குள்ள இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து குடோன்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில காந்தம்மா எழுந்திருச்சு உள்ள அறைக்குள்ள போய் பார்த்தப்போ தங்கமும் வெள்ளியும் இருக்கிற அந்த பெட்டி உடைக்கப்பட்டு பெட்டி காலியா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. போச்சே போச்சே, யாராச்சும் வாங்க பாருங்க, ஐயோ வெள்ளியும் தங்கமும் போச்சே. அந்த சத்தத்தை கேட்டு ரங்கையா, ராமு, சீதா எல்லாரும் பதட்டமா ஓடி வந்தாங்க. என்ன காந்தம்மா இது, காலங்காத்தால இப்படி கத்தி எதுக்காக ஊரை கூட்டுற? என்ன ஆச்சு? இங்க பாருங்க, ராத்திரி யாரோ திருடன் வீட்டுக்குள்ள புகுந்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டான்.
எவனா இருந்தாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் இப்பவே என்னோட உசுரை போய் மாச்சிக்க போறேன். ரங்கையா காலியா இருக்கிற பெட்டியை பார்த்து நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அப்படியே தரையில விழுந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. திருடனோட அடையாளம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த பணம் போனதுல இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேரும் பைத்தியக்காரங்களா மாறிட்டாங்க. இப்படியே 3 நாள் போச்சு. தங்க காணாம போன நாள்ல இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேரும் ஆள் மனச மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா மருமக போனா பணம் போயிடும் அப்படின்னு இருந்த அந்த பயம் இப்ப அவங்களுக்கு இல்ல. ஏன்னா போறதுக்கு பணமே அங்க இல்லையே. இப்பதான் அவங்க உண்மையான குணமே வெளியில வந்துச்சு. 4வது நாள் சீதா கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப அதை பார்த்த காந்தம்மா ரொம்பவும் கோவமா சீதா பக்கத்துல வந்தாங்க. என்ன சீதா, மகாராணி மாதிரி வந்து கட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்க? கொண்டு வந்த பணம் தான் போயிடுச்சு. வீட்டு வேலையாச்சும் ஏதாச்சும் பார்க்கலாம்ல. சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? போய் வாசல பெருக்கி கோலம் போட்டு வீட்டு வேலையை பாரு. ஆ சரிங்க அத்தை, இதோ இப்பவே போய் எல்லா வேலையும் பாக்குறேன். சீதா கொஞ்சம் கூட கோவப்படாம சந்தோஷமா எழுந்துச்சு போய் வாசல் பெருக்கி தண்ணியை தெளிச்சு கோலம் போட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டான். அப்ப அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்த ரங்கையா மருமகளை பார்த்து கொஞ்சம் கோவமா, என்ன மருமகளே, இன்னும் அடுப்ப பத்த வைக்கலையா? என் புள்ள வேலைக்கு கிளம்புற நேரமாச்சு, இன்னும் சமைக்கலனா எப்படி? சீக்கிரமா போய் சமையலை பண்ணு. என் புள்ள வேலைக்கு கிளம்பணும். 1/2 மணி நேரத்துல சமையலை முடிக்கலனா மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது. வர வர சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. கோவப்படாதீங்க மாமா, என் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு உங்களுக்கு சாப்பாடு சுட சுட ஆக்கி போடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படியே 1 வாரமும் போச்சு. சீதா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. ரங்கையா காந்தம்மா 2 பேருமே திண்ணையில உட்காந்துக்கிட்டு பணம் போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே சோகத்திலேயே தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் என்னெல்லாம் திட்டினாலும் சீதா யாரையுமே எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம எல்லாரையுமே ரொம்ப பாசத்தோட தான் பாத்துக்கிட்டு இருந்தா. சீதா மாமனார் மாமியாருக்கு நேரத்துக்கு சரியா சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் காந்தம்மா பழைய சோளம் கொடோன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனவங்க உள்ள கையை விட்டு சோளத்தை தேடும்போது அவங்களுக்கு 2 பையே கிடைச்சது. என்ன இது அப்படின்னு சொல்லி அதை வெளியில எடுத்து அந்த பைய பிரிச்சு பார்க்கும்போது தொலைஞ்சு போன வெள்ளியும் தங்கமும் அதுல இருந்துச்சு. 100 பவுன் தங்கமும் 10,000 வெள்ளி காசும் பத்திரமா இருந்துச்சு. ஏங்க இங்க வாங்க, தங்கம் கிடைச்சிருச்சு. திருடன் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கான். புருஷ பொண்டாட்டி 2 பேருமே வெள்ளியும் தங்கமும் கிடைச்சத பார்த்து அளவு கடந்த சந்தோஷத்துல இருந்தாங்க. ரங்கையா அந்த தங்கத்தை எடுத்து நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டாரு. ஆனா இதுவரைக்கும் காந்தம்மா முகத்துல இருந்த சந்தோஷம் போய் இப்போ கோவம் வந்துருச்சு. இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறது வீட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சீதாவை போய் பார்த்து, ஏண்டி சீதா, அப்போ இதெல்லாம் நாடகம் ஆடினது நீதானா? இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு போய் அந்த கொடோன்ல பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ராவும் பகலும் நாங்க பணம் காணாம போச்சேன்னு வருத்தப்படுறத பார்த்து இத்தனை நாள் நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியா? ரங்கையாவும் கோவமா சீதாவை முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமு குறுக்குல போந்து ஏதோ சொல்ல வரும்போது சீதா ராமுவை தடுத்து பொறுமையா மாமியார் முன்னாடி வந்து நின்னா. ஆமாத்த, அந்த திருட்டு நாடகம் ஆடினது நான்தான். அந்த தங்கத்தையெல்லாம் கொண்டு வந்து இந்த கொடோன்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் நான் தான். எதுக்குமா? நாங்க உனக்கு என்ன குறைய வச்சோம்? உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்குமா எங்களுக்கு இந்த தண்டனை? நீங்க என்ன இத்தனை நாள் மகாராணிய பாத்துக்கிட்டதுக்கு காரணமே என் மேல இருக்கிற பாசம் எதுவும் இல்லையே மாமா. இதோ நான் வரதட்சணையா கொண்டு வந்த தங்கமும் வெள்ளியும் தானே உங்களுக்கு என்னை விட பெருசா போச்சு. நீங்க எனக்கு வேலை கொடுத்து நான் கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இந்த தங்கமும் வெள்ளியும் போயிடும் அப்படிங்கிற பயத்துல தானே கஷ்டப்பட்டு என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. என்னை விட இந்த தங்கம் உங்களுக்கு முக்கியமா போச்சே. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவரா இருக்கிறது இந்த தங்கமும் வெள்ளியும் தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையாவும் காந்தம்மாவும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க அத்தை, அந்த பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சோ அன்னையில இருந்து உங்களுடைய உண்மையான குணம் என்னங்கிறத நீங்க காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே என்ன செய்ய சொன்னீங்க, என்ன சமைக்க சொன்னீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை எதிர்த்து நான் ஏதாவது பேசியிருக்கேனா? பொறுமையா நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். உங்க 2 பேரையுமே நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். அதை கேட்டு மாமனார் மாமியார் 2 பேருமே தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க பணம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்னோட கடமையை என்ன செய்ய விடல. என்னை பார்த்து நீங்க பயந்தீங்க. பணம் இருந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லனா ஒரு மாதிரி பாக்குற உங்களுடைய
அந்த குணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் என் புருஷன்கிட்ட சொல்லி பணத்தை திருடி நம்ம வீட்லயே நான் ஒளிச்சு வச்சேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்கறேன். சீதா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு காந்தம்மாவுக்கும் அவமானமா இருந்துச்சு. பணத்துக்காக எந்த அளவுக்கு கீழ் மட்டமா நடந்துக்கிட்டோன்னு நினைச்சு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. மருமக முன்னாடி இப்படி தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த வெள்ளி காசு இருக்கிற மூட்டையை கொண்டு வந்து மருமக கிட்ட கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. பணத்து மேலே இருக்கிற ஆசையில் அந்த பணத்துக்காகவே உன்னை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். அந்த பணம் போனதுக்கப்புறம் உன்னை நாங்கள் நிறையவே கொடுமைப்படுத்திட்டோம். ஆனால் நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் எங்களை நீ நல்லபடியாகவே பார்த்துக்கிட்ட. உன் முன்னாடி நாங்கள் தலை குனிகிற நிலமை வந்துடுச்சுமா. இதுக்கு காரணம் எங்கள் பேராசை தானே எங்களுக்கு தெரியும். ஆமாம்மா சீதா, உன்னுடைய இந்த திருட்டு நாடகம் எங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியில கொண்டு வந்து காட்டிடுச்சு. பணம் இருந்தாதான் பாச காட்டணும் அப்படின்னு நாங்க நினைச்சது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. தயவு செஞ்சு நாங்க செஞ்ச தப்ப நீ மன்னிக்கணும். நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக இல்லம்மா, நாங்க பெறாத பொண்ணுமா. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. உன்னை நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். அதை கேட்டு சீதா சந்தோஷமா அவங்க கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, உங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை வர வைக்கதான் நான் இப்படி எல்லாம் பண்ண அத்தை. இந்த பணம் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது. எப்பவுமே அது நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும். ஆனா அந்த பணத்துக்காக நாம ஒருத்தங்க மேல பாசத்தை காட்டிக்க வேண்டாம். அந்த பாசம் சுத்தமா இருக்காது. ராமு அந்த நொடி ரொம்பவும் பெருமையா தன்னுடைய மனைவியை தலை நிமிர்ந்து பார்த்தான். அன்னையில இருந்து ரங்கையா காந்தம்மா 2 பேருக்கிட்டையுமே நல்ல மாற்றமும் தெரிஞ்சுது. பணத்துக்காக இனிமே யாரையுமே மதிக்க கூடாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீதா, ரங்கையா, ராமு, காந்தம்மா எல்லாருமா சேர்ந்து ஒன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சீதா தன்னுடைய மாமனார் மாமியார் 2 பேரையுமே ரொம்பவும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டா. மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற பாசம் ஆள் மனசுல இருந்து எதையும் எதிர்பார்க்காம வரணும். பணத்தை வச்சு வர பாசம் என்னைக்குமே நிரந்தரமா இருக்காது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா ஒருத்தங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு பாசமும் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்.